ஃபங்ஷன் போகலாமா? ஸோ நேற்று ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் அண்ட் ரிசப்ஷனுக்கு தான் போயிருந்தோம். கீழேயே டைனிங் இருந்துச்சு. போனோடனே ஃப்ரூட்ஸை பார்த்தோன்னே சரி பாப்பாவுக்கு வாங்கி கொடுக்கலாம் பசியாக இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃப்ரூட் சாலட் எல்லாத்தையுமே வாங்கி அவன் கையில் கொடுத்துட்டு நல்லா சாப்பிட வச்சுட்டு தான் மேலே கூப்பிட்டு போனோம். ஏன்னா டல் ஆகிட்டான் அப்படின்னா நசன்னுவான் அண்ட் பசிக்குதுன்னு நம்மளை டார்ச்சர் பண்ணுவான். நம்ம ஃப்ரீயாக இருக்கணுன்றதுனால கீழேயே கொஞ்சம் அவர் வயிற்றை ஃபில் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு கீழே வந்தால் பாட்டு போட்டிருந்தாங்க. சார் இப்போல்லாம் நல்லா தெளிவாக இருக்கார். பாட்டு நம்ம ஃபங்க்ஷன் போகிறோம், பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறோம், சாப்பிட்றோம், வீட்டுக்கு வரோம். இதுதான் ஒரு ரொட்டீனாக இருக்குது. எதாவது ஃபங்க்ஷன் போகணுன்னா உள்ளே எடுத்துகிட்டு போய் விட்டோடனே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறா. ஸோ டான்ஸ் எல்லாம் ஆடினதோடனே வந்த வேலையை பார்ப்போன்ட்டு கீழே இறங்கி வந்தாச்சு. கீழே இறங்கி வந்ததுக்கப்புறமா சாருக்கு தனி இலை, எனக்கு ஒரு தனி இலை. உனக்கு என்ன வேணுமோ நீ அதெல்லாம் சாப்பிடு, எனக்கு என்ன வேணுமோ நான் அதெல்லாம் சாப்பிட்றேன். உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், என்னை நீ டிஸ்டர்ப் பண்ணாதான் தனியாக போட்டு தனியாக சாப்பிட்டுட்டு திருப்பி மேலே போய் ஒரு குட்டியாக டான்ஸ் ஆட ஆரம்பித்தது. வயிறு வலிக்குதுன்னா சரின்னு தண்ணியெல்லாம் குடிப்பாட்டிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதேமாரி வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.